ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. தாக்குதல் எச்சரிக்கை பற்றி முன்னரே தெரிந்தும் காஷ்மீரில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யாதது ஏன் என்று மல்லிகார்ஜுன கார்கே கேள்வி எழுப்பியிருக்கிறார். விவரங்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைப்பில் இருக்கிறார். கணபதி, கார்கே என்னென்ன கேள்விகளை முன்வச்சிருக்காரு? முழுமையான விவரம். பகல்காமில் சுற்றுலா பயணிகளை தீவிரவாதிகள் சுட்டுக் கொள்வதற்கு முன்பாக காஷ்மீருக்கு பிரதமர் நரேந்திர மோடி பயணம் செய்வதாக இருந்தது. ஏப்ரல் 19ஆம் தேதி அன்று வந்தே பாரத் ரயில் சேவையை வைஷ்ணவி தேவி அருகில் உள்ள கட்ரா ரயில் நிலையத்திலிருந்து ஸ்ரீநகர் ரயில் நிலையம் வரை தொடங்கி வைப்பதற்காக பிரதமர் நரேந்திர மோடி காஷ்மீர் செல்வதாக இருந்தது. பின்னர் அந்த காஷ்மீர் பயணம் ரத்து செய்யப்பட்டது. ஏப்ரல் 22ஆம் தேதி பகல்காமில் தீவிரவாதிகள் சுற்றுலா பயணிகளை சுட்டுக் கொன்ற படுகொலை சம்பவம் நடைபெற்றது. இதை குறிப்பிட்டுதான் காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைவரான மல்லிகார்ஜுன் கர்கே பிரதமர் நரேந்திர மோடி தனது பயணத்தை ரத்து செய்த போதே உளவுத்துறை மூலமாக தீவிரவாத தாக்குதல் நடக்க வாய்ப்பு இருக்கிறது என்று தகவல் கிட்டியிருந்ததாகவும், அப்படி இருந்தும் ஏன் சுற்றுலா பயணிகளை காப்பதற்காக நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும் மல்லிகார்ஜுன் கர்கே பேசியிருக்கிறார். ஜார்க்கண்ட் தலைநகரான ராஞ்சியிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் பேசும்போது இந்த விஷயம் குறித்து அவர் குறிப்பிட்டிருக்கிறார். 26 அப்பாவி சுற்றுலா பயணிகளின் உயிரை பறித்த சம்பவத்தை தடுக்க ஏன் மத்திய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என கேள்வி எழுப்பியிருக்கிறார். இது போன்ற உளவுத்துறை தகவல்கள் இருந்தும் இந்த தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது, அதை தடுத்திருக்க வேண்டும் என வலியுறுத்தி நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது இது போன்ற தாக்குதல்கள் இல்லாமல் தடுப்போம். கார்கே பல்வேறு கேள்விகளையும் விமர்சனங்களையும் முன் வச்சிருக்காரு. அது குறித்த தகவல்களை சொன்னீங்க. நீங்க இணைப்பிலேயே இருங்க கணபதி. ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ.